ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். துளியும் கசப்பே இல்லாத சூப்பரான பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் பாவக்காயாக 2 பாவக்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா பாவக்காயெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு மேல் தோல்லாம் நல்லா சீவிடலாங்க. சீவின உடனே தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையும் ஒரு வானலில் சேர்த்துக்கலாங்க. வானலில் சேர்த்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அந்த பாவக்காயெல்லாம் எண்ணெயிலே நமக்கு பொரிஞ்சு பாதி அளவுக்கு நல்லா வெந்து கிடைக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ பாவக்காய் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க. கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாவக்காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா சுண்டி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிட்டு நல்லா பாவக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாதி அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாவக்காய் பொரிச்சு இல்லைங்களா, அதே வானல்லே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கலாங்க உரிச்சிட்டு. தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயிலே வதக்கிறப்போ இதோட டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ மசாலாலாம் நமக்கு ஒட்டுக்கா நல்லா சூப்பராக கலந்து கிடைக்கும். இப்போ அரை மூடி ஒரு தேங்காய் உடைச்சோம்னா அரை மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த அரை மூடியிலே பாதி அளவுக்கு மட்டும் தேங்காய் அது கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க. இப்போ நம்ம பாவக்காய் குழம்பு தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அது கூட கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. புளிக்குழம்பு நம்ம செய்கிறதுனால ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்துறங்க. அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ புளிக்குழம்புங்கிறதுனால நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலோட வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் 2 கொத்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் என்ன 1 கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ பொரித்து வச்சுருக்க பாவக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஆல்ரெடி எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு நமக்கு பாவக்காய். இன்னொரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்துட்டு நான் பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வேணும்னா தண்ணி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனோன்னா சூப்பரான பாவக்காய் குழம்பு நமக்கு தயாராகிரும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாவக்காய்லாம் நல்லா குழம்போட அந்த மசாலாவோட கலந்து சூப்பராக வெந்து தயாராகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.